ஹலோ வியாஸ், இன்றைக்கி ராகி பன் தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப்பு ரவை, அரை கப்பு ராகி மாவு அரை கப்பு ரெண்டையும் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். தண்ணி இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஹலோ வியாஸ், வாங்க இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், நல்லா ஊறி கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சோண்டு மோர் ஊற்றிக்கணும். மோர் ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மோர் ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் அடிச்சுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். பல்ஸில் விட்டு நல்லா அடிச்சுட்டு காமிக்கிறேன். நல்லா பல்ஸில் விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கிட்டேன். இதான் இதோட டெக்ஸ்சரு. இப்போ இதை எடுத்து ஊற்றி கொஞ்சோண்டு ஆப்பசோடா சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவில் சோடா மாவு, ஆப்பசோடா சமையல் சோடா போட்டுக்கணும். சின்ன அரை ஸ்பூன் இருக்கும். போட்டுக்கணும். இந்த வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கணும். பச்சை மிளகா கீர்ன பச்சை மிளகா போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல்லில் தோசை ஊற்ற வேண்டியதான். காமிக்கிறேன். தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பஃப்னு உப்பி நல்லா வரும். ஆப்பசோடா போட்டுருக்கோம்ல, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுதான் நல்லா மோரும் ஊற்றிருக்கோம். ரொம்ப சாஃப்டாக வரும். நல்லா புசுன்னு பஃப்னு கிளம்பி நல்லா வரும். காமிக்கிறேன். தோசை ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கலக்கியாச்சு. இப்போ தோசை ஊற்ற வேண்டியதான். இப்போ வாங்க, இந்த கல் காஞ்சிருச்சு. இப்போ பன் தோசை ஊற்றலாம். இன்னொரு அரை கரண்டி ஊற்றிக்கலாம். ரொம்ப தேய்க்கக்கூடாது, நல்லா சப்ஜி தான் தேய்க்கணும். சுற்றிலும் எண்ணெய் விட்டு மூடி வச்சிடணும். எண்ணெய் அப்படி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வாங்க, இப்போ திறந்து பார்க்கலாம். மேலே ஓட்டையாக நல்லா அடியில் வெந்து வந்துருச்சு. திருப்பி மூடி போட்ட வேண்டியதான். திருப்பி போட்ட வேண்டியதான். இப்படியே ஓட்டையாக எப்படி வரும். இது சூப்பராக இருக்கும். சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். எண்ணெய் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றலாம். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மேலே வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி போட்டு கொஞ்சம் வெந்தோடனே எடுத்து வேண்டியதான். பஃப்னு ஊற்றி நல்லா சாஃப்டாக ஓட்டையெல்லாம் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்னா இதான் பன் தோசை, ராகி பன் தோசை. எதுவும் இட்லி மாவு, தோசை மாவு எல்லாம் இல்லாதப்ப இதை செஞ்சு நல்லா சாப்பிட்லாம். டெய்லி இட்லி தோசையை சாப்பிடாமல் இதை செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்லா ஹெல்த்தி, டயட்டுக்கு நல்லது. வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் ரைஸ் ஆகாது, வெயிட் லாஸ் ஆகும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை. பாருங்கள், இதான் இதோட டெக்ஸ்சர்.